எங்கெல்லாம் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாமோ நம்முடைய இந்த நிகழ்ச்சியை வெளிநாடுகள்ல வெளியூர்கள்ல உள்ள நபர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூரமான இடத்துல இருந்து முஹித்தீன் டிவி மூலமாக ஒருத்தன் பார்த்துட்டான் சிறுக்கு அப்படின்னு சொல்லுவான் முடியுமா? தூரமான இடத்துல இருந்து ஒரு நபியோ ஒரு இறைநேசரோ கேட்பாங்க அப்படின்னு நம்பினா சிறுக்குன்னு சொல்றான். இன்னைக்கு எல்லா மீடியாவின் சிறுக்குன்னு சொல்லு. ஆனால் மாமின் முஸ்லிமின் எந்த ஒரு முஸ்லிம் எனக்கு சலாம் சொன்னான், நான் அந்த சலாமிற்கு பதில் சொல்வேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே எந்த மீடியாக்களின் மூலமாக யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ இல்லையோ, நம்முடைய இந்த சபையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க முஸ்லிமுடைய கொள்கை. அல்லாஹ் அதை சொல்றான், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்ப்பதற்கு எந்த மீடியாவும் தேவையில்லை. எதை பார்க்கிறான்? அமலக்கும் உங்களுடைய எல்லா அமல்களையும் பார்க்கிறான். அங்க அல்லாஹ் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு இதோடு நிப்பாட்ட வேண்டும், இதை தாண்டினால் ஷிர்க்குன்னு சொல்லி அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஃபஸயரல்லாஹு அமலக்கும், அல்லாஹ் உங்களுடைய அமலை பார்க்கிறான், வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்க்கிறார்கள். நமக்கு சந்தேகம் உண்டா இதுல? சந்தேகம் உண்டா இதுல? ஒரு முஸ்லிமுக்கும் சந்தேகம் இருக்காது, வஹாபிகளை தவிர. ஆனால் அந்த வழிகட்ட வஹாபி தலைவர்களுடைய மோசமான கேடுகட்ட பேச்சை கேட்டு எந்த இளைஞனாவது வழிகட்டு போனால் அவர்களுக்கு மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சகோதரர்களே, சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் எனக்கு சலாம் சொன்னாலும் நான் அந்த சலாமிற்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னார்களே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தாய் போயிட்டா எல்லாமே முடிஞ்சு போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் கேட்பாங்களா இல்லையான்னு அடுத்த விஷயம். ஒரு குடும்பத்தார்கள் ஒரு மையத்தை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் பிரிந்து போகும் நேரத்தில் உள்ள செருப்புடைய ஓசையை கூட மையத்து கேட்கிறது. புகாரில் இல்லையா? இந்த ஹதீஸ பார்க்கிறதுக்கு வஹாபிகளுக்கு கண்ணு வரவில்லையா? எல்லாருக்கும் புகாரி தெரியும். பாத்தீங்க நம்ம உலமாக்களை பாத்தீங்களா? அவனோட போய் கேட்டா கருக்கையா கருக்கையா கிருக்கையான்னு கேட்பானோ. மூத்தானவர்களை அடக்கம் செய்துவிட்டு பிரிந்து போகக்கூடியவர்களுடைய செருப்படி ஓசையை மையத்து கேட்கிறது. சாதாரண ஒரு மையத்தை கேட்கும் அப்படின்னு சொன்னா சொன்னாங்களா இல்லையா? ஒட்டுமொத்த மனிதர்களுடைய எடையை விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புள்ளவர்கள், மகத்துவம் உள்ளவங்க சொன்னாங்களா இல்லையா? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த கொள்கைதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத். அந்த நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபிகள் வாழ்ந்த வழிதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத். அதற்கு பிறகு வந்த பல்லாயிரக்கணக்கான இமாம்கள் வாழ்ந்து காட்டிய வழிதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத். அதைத்தான் நாமும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி மூச்சு வரை புனிதமான அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கையை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.